இந்திய பொருளாதாரம் குறித்து மக்களவையில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். இந்திய பொருளாதாரம் குறித்த வெள்ளை அறிக்கை தற்பொழுது மத்திய நிதித்துறை அமைச்சர் மக்களவையில் தாக்குகிறார். சுமார் 50 பக்கங்கள் கொண்ட இந்த வெள்ளை அறிக்கை ஆனது கடந்த 2004 முதல் 2014 ஆகிய காங்கிரஸ் அரசினுடைய அந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்த ஒரு அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை, இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்தளவில் அந்த காங்கிரஸ் ஆட்சியினுடைய அந்த 10 ஆண்டு காலத்தில் நிதி பொருளாதாரம் என்பது எவ்வளவு சீர்குலைந்துள்ளது என்ற ஒரு விளக்கத்தை தற்பொழுது இந்த ஒரு வெள்ளை அறிக்கை மூலமாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்தார். மக்களவையில் இந்த ஒரு வெள்ளை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக கடந்த காங்கிரசுடைய ஆட்சி காலத்தை பொறுத்த அளவில் இந்தியாவுடைய நிதி நிலைமை என்பது மோசமடைவதற்கான ஒரு காரணிகளாக பல்வேறு நிகழ்வுகளானது இருக்கின்றன. காங்கிரசுடைய நடவடிக்கைகள் அதற்கு காரணம். முக்கிய முடிவுகளையும் தவறான முடிவுகளை காங்கிரஸ் எடுத்துவிட்டது என்ற ஒரு பல்வேறு கருத்துக்கள் என்பது அந்த வெள்ளை அறிக்கையில் தற்பொழுது குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக 2002 முதல் 2007 வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவுடைய அந்த விலைவாசி உயர்வு என்பது தொடங்கிய பொழுது தற்பொழுது அது அதிகரிப்பதற்கு காரணம் காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்ற பல்வேறு தவறான முடிவுகளே என்ற ஒரு குறிப்பையும் அவர்கள் அதில் முன்வைத்திருக்கிறார்கள். 2008ஆம் ஆண்டிலிருந்து கடுமையான நிதி நெருக்கடிகளுக்கு உலகமே ஆளான பொழுதும் இந்தியாவுடைய நிதி நிலைமை என்பது மேலும் மோசமடைவதற்கான ஒரு காரணியாக காங்கிரசுடைய ஆட்சியானது இருந்தது என்ற ஒரு கருத்தை தற்பொழுது அவர்கள் அதில் முன்வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை பிஸ்கல் டெபிசிட் என்ற ஒரு அளவீடு என்பது மிக அதிக அளவிலான இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு காரணம் பல்வேறு நிதி தொடர்பான முடிவுகளை தவறான நோக்கத்தில் அவர்கள் எடுத்ததே காரணம் என்ற ஒரு கணக்கீட்டையும் தற்பொழுது இந்த வெள்ளை அறிக்கை மூலமாக மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்பொழுது தாக்கல் செய்துள்ளார். மற்றும் மிக முக்கியமாக டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய அந்த மதிப்புகள் சரிவதற்கான ஒரு காரணமாகும். 36% ரூபாயினுடைய மதிப்பு என்பது தாழ்ந்துள்ளது. அதற்கான காரணமும் இந்த 10 ஆண்டு கால ஆட்சியாகும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் அதில் முன்வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு முதலீடுகள், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான அந்த ஒரு நிதி பங்கீடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் என்பது இந்த காலகட்டத்தில் தான் ஏற்பட்டது. அதனுடைய அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யும் விதமாகத்தான் 2014க்கு பிறகு அமைந்த பாஜக அரசினுடைய அந்த செயல்பாடுகள் இருந்தது என்ற ஒரு கருத்தை அவர்கள் அதில் முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே காங்கிரசினுடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட பிஸ்கல் கன்சாலிடேஷனுக்காக அமைக்கப்பட்ட கேல்கர் கமிட்டியினுடைய அறிக்கையும் இது போன்ற ஒரு மோசமான பாதிப்புகளையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது இந்த வெள்ளை அறிக்கையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்பொழுது தாக்கல் செய்துள்ளார். குறிப்பாக இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி ஜிடிபியை பொறுத்த அளவில் அதனுடைய பாதிப்புகள் ஒவ்வொரு ஆண்டுகள் வாரியாக, குறிப்பாக 2004ஆம் ஆண்டு தொடங்கி 2010ஆம் ஆண்டு வரை எவ்வளவு இருந்தது, அது போக வருவாயினுடைய பாதிப்புகள் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பது தொடர்பான ஒரு வரைபடங்கள் அடங்கிய ஒரு சார்ட்டுகளையும் அவர்கள் இந்த வெள்ளை அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய கடன் வாங்கும் விகிதம் என்பது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதிக அளவில் உயர்ந்துள்ளது என்ற ஒரு கருத்தையும் இந்த வெள்ளை அறிக்கையில் தற்பொழுது குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் உலகமே பொருளாதார சூழலில் சிக்கியிருந்த பொழுது இந்தியா பாதிப்படையாமல் இருந்தது. ஆனால் அதே சமயம் அவர்களுடைய கடன் வாங்கும் திறன் என்பது மிகவும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக கடந்த 2012 மற்றும் 2013ஆம் ஆண்டுகளில் சுமார் 4.9 டிரில்லியன் அளவிற்கு உயர்ந்துள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது 9.7 தடவை அது கடந்த 8 ஆண்டுகளில் அவ்வளவு தூரம் உயர்ந்துள்ளது என்ற ஒரு கருத்தையும் இந்த வெள்ளை அறிக்கை என்பது தற்பொழுது குறிப்பிடுகிறது. மிக முக்கியமாக இந்தியாவுடைய பொருளாதாரம் குறித்த பல்வேறு தரவுகளைத்தான் அவர்கள் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். 10 ஆண்டு காலத்தில்